இதை படிக்கிறது நான் ஜோம் பண்ணுவேன். இதை தூக்கின உடனே தூக்கம் வருதியான்றாரு. அவர் என் கூட அதாவது ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறாரு. அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் ரீல்ஸ் பார்க்குறாரு. மனைவி சொல்லுது ஆஃப் பண்ணு, அந்த அம்மா உஷாரு. அந்த ஆள் ஒரு ஹெட்ஃபோன் வச்சுக்கிறான். அதே ஹெட்ஃபோனை இந்த அம்மா வச்சுக்குது. அது கேட்குது. இந்த அம்மா நீ என்ன பார்க்குறன்னு நான் பார்க்க கேட்குதுன்னு சொல்லுது. உஷார் மனைவி. புரியல. அது என்னது? ப்ளூடூத்தா? 2 ப்ளூடூத்து. ஒன்று அந்த ஆள் காதில் வச்சுருக்கிறாரு, இன்னொன்று மனைவி வச்சுருக்குது. பிள்ளை சொல்லுது டேடி க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணுன்னு. அது அந்த ஆளுக்கு அங்கேருந்து சென்னை வர வரைக்கும் இன்பமாக இருக்குது. ஆனால் பைபிள் படித்தா அதுக்கு நான் ஜெபம் பண்ணணுமா? சொல்லுங்கள். இருளை இன்னைக்கு உண்மை தானே. நல்ல கணவனை கெட்ட கணவன் சொல்கிறாங்க, நல்ல மனைவியை கெட்ட மனைவின்னு சொல்கிறான், பொல்லாத மனைவி நல்ல மனைவின்னு சொல்கிறான். உலகமே அப்படி தான். இருளை வெளிச்சமாகவும், இங்கிலீஷில் போட டார்க்னஸ் இஸ் லைட். அவங்களுக்கு புரியல, எது வெளிச்சம் எது இருட்டுன்னு தெரியலையே. புரியுங்களா? ராத்திரியெல்லாம் மொபைல் பார்த்துக்கிறான் இருட்டில். அவனுக்கு இருட்டு எப்படி இருக்குது? ஆனால் இங்கே இத்தனை லைட் போட்டு சாயங்காலம் ஆராதனைக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க எல்லாம் சொல்கிறோம். என்ன சொல்கிறான் அவன்? அவனுக்கு இது இருட்டாக தெரியுது. ரொம்ப கொடுமை. கேட்டால் பையனை பார்த்துக்கிறேன், பொண்ணை பார்த்துக்கிறேன், படிக்க வைக்கிறேன், அதெல்லாம் எல்லாம் சொல்லுங்கள். தமிழ் மட்டும் போட. தமிழ். 2வது கசப்பை தித்திப்புன்னு சொல்கிறான். தித்திப்பை பிரசங்கம் எப்படி இருக்குது? நீங்கள் சொல்ல மாட்டீங்க, சொல்லுவீங்களா? இப்போ 40 வருஷம் பிரசங்கம் கேட்டு எப்படி சொல்ல முடியும்? கசப்பை தித்திப்புன்னு சொல்கிறான். அதாவது கெட்ட வார்த்தை பேசுகிறான், சரளமாக பேசுகிறான். கெட்ட வார்த்தையை நான்ஸ்டாப்பாக சத்தமாக வேறு பேசுகிறான். கேளுங்க, சத்தம் போட்டு பேசுகிறான். இல்லைங்க, கசப்பு தான், இருள் தான், தீமை தான். அதுக்கு நீங்கள் எத்தனை வடிவங்கள் கொடுத்தாலும் அது தப்பு. நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இவ சொன்ன இதற்கென்று காரணங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். கசப்பு தான். பார்க்குறீங்களா? கசப்பு தான். அது தித்திப்புன்னு நிரூபிப்பதற்கு காரணங்கள் கண்டுபிடிக்க கூடாது. இல்லை பாஸ்டர், பிசிக்ஸில் இப்படி சொல்லுது, பௌதிகம் இப்படி சொல்லுது, அந்த நாட்டு மருந்து இப்படி சொல்லுது, காட்டு மருந்து இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு புரியுதா?